எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த முறை ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் சடனாக பல லட்சம் நபர்கள் உள்ள எண்ணிக்கையில் அதிகமாகுவார்கள். 18 வயதை தாண்டக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடி இங்கே வச்சு ஓட்டு போடாமல் இப்போ அங்கங்கே பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த முறை விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடணுன்றதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். உழைச்சி தன் சம்பாதித்து இத்தனை ஆண்டு காலமாக உழைச்ச காசை யாருக்கு கொடுக்கலாம், யாரை சந்திக்கலாம், யாரை நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு அவர்களை எந்த பணியில் நம்ம போடலாம்ன்றது எல்லா முடிவும் எதிர்க்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு உரிமை எல்லாமே விஜய்க்கு தான் இருக்குது. உனக்கு கட்சியே சொந்த கட்சி கிடையாது. தொடர்ச்சியாக 15 வருஷமாக உன்னை கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏன்றதை யோசிக்கணுமா இல்லையா? நம்மளுடைய பைத்தியகாரத்தனமான பேச்சு, முட்டாள்தனமான சொல்ல பயன்படுத்தக்கூடிய விதம் தான் நம்மளை மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. பூவோடு சேர்ந்து நாறு மணக்குன்ற மாதிரி கூட சேர்ந்து கம்மல் இருந்தால் ஏதோ 4 ஓட்டாவது கிடைக்கும். நீ அது இல்லாமல் இப்படி வாய்க்குழுப்பாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ விஜய் அவர்களை நீங்கள் எதிர்ப்பதன் மூலமாக நீங்கள் மறுபடியும் கிடைக்கக்கூடிய 10 ஓட்டையும் இழந்துட்டு கூட இருக்க 10 பேரையும் நீ மிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கே முச்சந்திரன் நிற்க போகிறது தான் கன்ஃபார்ம்ன்ற பொழுது கிரிக்கெட்டுக்கும் ஸ்டாலினுக்குமே முதல்ல சம்மந்தம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதில் சட்டமன்றத்தில் உதயநிதி பேசினார், எங்கள் அப்பா லெக் ஸ்பின் பவுலர் பயங்கரமாக அவர் போட்டார்னா யாராலும் அடிக்க முடியாது, சத்தியமாக யாரும் அடிக்க முடியாது. ஏன்னா பந்து போட்டால் கிரீஸுக்கு வெளியில் வேற எங்கிட்ட போகுது, எப்படி போய் அடிக்க முடியும்? நீங்கள் எதை தெரியுமா வச்சுருக்கணும்? புழுவினிக்கான போட்டினி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சாக்க அது திமுகவில் நபர்கள் பெருவாரியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புழுவினின்னு சொல்லி வச்சிங்கன்னா அப்படி ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணினாலோ அல்லது அவதூறு பரப்புவதற்காக ஒரு அணி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வினோத். சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 20% ஓட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்சி தொடங்கி இப்போ 1 வருஷம் ஆகுது, அடுத்து 2வது வருஷத்துல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இது சாத்தியமா சார்? எதன் அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் இதை சொல்றாரு? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறை, கிட்டத்தட்ட வெறுப்பின் விளிம்பில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் யாராவது ஆபத் பாண்டவர் போல் இங்கே வந்துவிட மாட்டாரா நம்மை காப்பாற்றுவதற்குன்னு சொல்லி மக்கள் ஒவ்வொரும் இயங்கி கொண்டிருக்கும் போது தான் விஜய் அவர்கள் நான் யாருமே எதிர்பார்க்கல விஜய் இந்த பீரியடில் வருவான்றது அரசியலுக்கு. ஸோ இந்த பீரியடில் கிட்டத்தட்ட 250-300 கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய மனிதர் நான் அரசியலுக்கு வருகிறேன், சமகாலத்தில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆலமரங்களை வீழ்த்துவதற்கான ஒரு முனைப்பை காட்டுகிறேன், உங்களுக்காக உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது பெருவாரியாத இளைஞர்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 80 to 90% யங்ஸ்டர்ஸ் அப்படியே விஜயை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கட்சி அந்த கட்சின்ற பாரபட்சம்லாம் இல்லாமல் இப்போ எல்லா கட்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு அதிருப்தியான மனநிலை இருக்கும் பொழுது யாராவது புதிதாக இவர்களை எதிர்க்கக்கூடிய திராணியோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நபர் வருவாரான பொழுது விஜய் வந்த பொழுது ஓராண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 90 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துட முடியும். 70 வருஷமாக தான் இவர்கள் 2 கோடி நபர்களை உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறாங்க. திமுக அதிமுக 2 பேருமே, ஒன்று 2 கோடி, இன்னொன்று 2.25 கோடி. ஆனால் 2 வருஷத்தில் 2 கோடி நபர்களை இவர்கள் சந்திக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு இலக்கு என்பது மிகப்பெரிய ஒரு இலக்காக மாறி இருக்கும் பொழுது இன்றைக்கு அரசியலை இளைஞர்கள் இந்த அளவுக்கு உள்வாங்கினதற்கு மிக முக்கிய காரணமாக விஜய் பார்க்கப்படுகிறார். ஸோ இந்த ஓட்டு சதவீதம் என்பது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் மாறியிருக்கான்றதை கிட்டத்தட்ட இந்த வீக வகுப்பாளர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நம்ம அரசியல் களத்தை பார்த்துட்டோம். உளவுத்துறை சொன்ன ஒரு கணிப்பை பொய்யாக்கிட்டு ஒரு 10 லட்சம் பேர் விஜய் சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு நின்னானாக்கா அப்போது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி விஜய் அவர்களுடைய பயணம் இருக்கிறது. விஜய்க்கான யதார்த்தமான உண்மையை பார்த்திங்கன்னா விஜய்க்கான ரசிகர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டை மாநிலம் கேரளாவில் அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க இருக்கிறாங்க. பல சர்வதேச நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் விஜய்க்காக இங்கே பல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தமிழர்களாக அங்கங்கே வாழக்கூடிய மக்கள். இந்த முறை அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த முறை ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் சடனாக பல லட்சம் நபர்கள் உள்ள எண்ணிக்கையில் அதிகமாகுவார்கள். 18 வயதை தாண்டக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடி இங்கே வச்சு ஓட்டு போடாமல் இப்போ அங்கங்கே பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த முறை விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடணுன்றதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தன்னுடைய ஓட்டர் ஐடியை இங்கே கொண்டு மாற்றி இங்கே அட்ரஸ் ப்ரூஃப், இங்கே அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க, இங்கே இங்கே ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொண்டு வச்சு
இந்த முறை 2026 விஜய்க்கு இது வரைக்கும் ஓட்டே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போடாத நபர்களும் வந்து போடுவதற்கான ஒரு முனைப்பை எடுத்திருக்கிறாங்கன்றதான் கிட்டத்தட்ட நிதர்சனமான உண்மையினும் பொழுது, இதுவரைக்கும் வரலாறு சந்திக்காத ஒரு தேர்தலை இந்த முறை சந்திக்கப் போகிறார்னும் பொழுது, இந்த சதவீதம் என்பது எனக்கு தெரிந்து 20ன்றது கணிசமாக இன்னும் 25% மாறுவதற்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக இருக்கிறதுனும் பொழுது, விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவார். நிச்சயமாக திமுகவை கூப்புக்கு அனுப்புவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தில் என்ன வேலை, தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அது தவிர்த்து விஜய் பிரசாந்த் கிஷோர் அவங்களோட மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது பணக்கொழுப்பில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. அதுக்கு வந்து சிடி நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாய்க்கொழுப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நம்ம 2026 நோக்கி நம்ம போவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வாய் கொழுப்பா இல்லை வேறு ஏதாவது கொழுப்பா? எனக்கு தெரிஞ்சு இது வாய் கொழுப்பு மாதிரி தெரியல, வேறு கொழுப்பு மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உழைச்சி தன் சம்பாதித்து இத்தனை ஆண்டு காலமாக உழைச்ச காசை யாருக்கு கொடுக்கலாம், யாரை சந்திக்கலாம், யாரை வந்து நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை வந்து எந்த பணியில் நம்ம போடலாம்ன்றது எல்லா முடிவும் எதிர்க்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு உரிமை எல்லாமே விஜய்க்கு தான் இருக்குது. உனக்கு கட்சியே சொந்த கட்சி கிடையாது. எவனோ ஆரம்பித்த கட்சிக்குள்ளே நீ உள்ளே புகுந்து ஊடுருவி கட்சியை கைப்பற்றிட்டேன். கரெக்டுங்களா? சீமான் செஞ்சுருக்க வேலை தான். 2வது திரள் நிதி வாங்குவது. 3வது வெளிப்படையாக நீ சொன்னது, நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன், நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன், பிச்சை எடுத்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ பிச்சை எடுத்து வாழும்போதே இவ்வளோ எகத்தால் பேச்சிருக்குன்னா, நீலாம் உழைச்சி சம்பாதிச்சுன்னா உனக்கு எவ்வளோ எகத்தால் இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி அவர்கள் சார்பாக கேட்கப்படக்கூடிய கேள்வி இருக்குன்னும் பொழுது, இந்த அசிங்க அவமானம் உங்களுக்கு தேவையா? விஜய் அவர்களை குறித்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இங்கே வந்து முட்டி மோதுறது, விஜயை வச்சு நம்ம பேசும் பொருளாக மாறினா அது மூலம் ஏதாவது ஓட்டு கிடைக்குன்னு பார்க்குறது, பெரியாரை கொஞ்ச நாள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தீங்க, கிட்டத்தட்ட பெரியாரை வச்சு பேசி பார்த்தீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாக்கா டெபாசிட் கூட கிடைக்கல. தொடர்ச்சியாக 15 வருஷமாக உன்னை கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏன்றதை யோசிக்கணுமா இல்லையா? நம்மளுடைய பைத்தியகாரத்தனமான பேச்சு, முட்டாள்தனமான சொல்லை பயன்படுத்தக்கூடிய விதம் தான் நம்மளை வந்து மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. தம்பி, நீங்கள் ஒரு மக்கள் வந்து பப்ளிக் ஸ்பீச்சில் நீங்கள் பேசினவொடனே கை தட்டுறாங்கிறதுக்காகலாம் நமக்கு மக்கள் வந்து பெருவாரியாக ஓட்டு போட்டோன்னு நினச்சக்கூடாது. இல்லை சார், சீமான் அவர் சொல்கிறது கரெக்டு தானே சார்? பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, அவர் தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியலாம் கேட்டிருக்காருல்ல. சரி, கேட்கட்டும், நான் சொல்கிறேன். இதுக்கு இப்போ இவருக்கு என்ன ஒரு நினைப்பு இருக்குன்னா, பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்பொழுதெல்லாம் பயங்கரமாக க்ரௌடு கைத்தட்டி ரசிக்கிறாங்க, நம்ம ஓட்டு போட்டுவாங்கன்னு நினச்சிடறாப்புல. குரலை வித்த காமிச்சா கூட தான் கைத்தட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? குரங்கு குட்டிக்காரனை போட்டு ஆடினா கூட வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டுவாங்க. அதுபோல் வந்து நீங்கள் பேசக்கூடியதை பார்த்து ஒருத்தன் கைத்தட்டுறானே நம்ம தான் வந்து ஆகப்பெரும் மிகப்பெரிய சக்தி நினச்சிக்கிட்டு இருக்கிறதே முதல் மலத்தனம். 2வது விஷயம், பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை, பிரசாந்த் கிஷோர் ஏன் வந்தார், திமுகவுக்கு வந்தப்போ இந்த கேள்வி யாராவது கேட்டிங்களா? அவர் பிரசாந்த் கிஷோர் மோடிக்கும் வேலை செஞ்சுருக்காரு, திமுகவுக்கும் வேலை செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்குமே சில நபர்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, உங்களுக்கு காசு கொடுக்க வக்கில்லைன்ட்டு சொல்லி தான் அவன் காரி துப்பிட்டு போயிட்டுறான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் 15 வருஷமாக கூப்பில் கிடக்குறீங்க. இது ஒன்று. ஒரு தேர்தல் வியூகம் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம செய்தாக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இங்கே எதுவுமே சாத்தியமில்லைன்னும் பொழுது, அதிகாரத்தை கைப்பற்றி என் வலிமையாக நான் மாறிவிட்ட பிறகு என் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வேன். என் மக்களுக்கும், என் நாட்டுக்கும், என் இயற்கை வளங்களுக்கும், என் கனிம வளங்களுக்கும், இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்தியது யாரோ அவர்களை தண்டிக்க முடியும். அவர்களுக்கான விஷயத்தை வந்து நம்ம மிக கடுமையாக்கி அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த முடியும். காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமைகள் மிக மோசமாக போய்கொண்டே இருக்கிறது. கல்வி சாலைகள் மூடப்பட்டு கொண்டே இருக்கிறது. சாராய ஆலைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மது விற்பனை ஜோராக நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் சாதிய பாகுபாடலை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து எல்லா துறையிலும் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட சிறு குறு தொழில்கள் எல்லாமே அழிந்து நலிவடைந்து போய்விட்டது. இந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் நிற்கிறார்கள். விவசாயிகள் மீது தொடர்ச்சியாக குண்டர் சட்டம் போடப்படுகிறது. மக்கள் நீருக்கும் சோறுக்கும் இங்கே வந்து அல்லாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கனிம வளங்கள் திருடப்படுகிறது. அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா இந்த நபர்கள் இங்கே கொல்லப்படுகிறார்கள் பொழுது எத்தகைய மோசமான தமிழகத்தில் ஒரு சூழல் உருவி கொண்டிருக்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் புதிதாக தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான நீங்கள் அந்த சமீப காலமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ வந்து எவ்வளோ இணக்கமான அந்த சமூகத்துக்குள்ள பிளவாடக்கூடிய வேலையை பிஜேபி இங்கே கையில் எடுத்திருக்கிறது. இந்த மாதிரியான மோசமான சூழலை மாற்றுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக விஜய் வந்திருக்காரு பொழுது இதை புரிந்து கொண்டு பூவோடு சேர்ந்து நாறு மணக்குன்ற மாதிரி கூட சேர்ந்து கம்மர் இருந்தால் ஏதோ 4 ஓட்டாவது கிடைக்கும். நீ அது இல்லாமல் இப்படி வாய்க்குழுப்பாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ விஜய் அவர்களை நீங்கள் எதிர்ப்பதன் மூலமாக நீங்கள் வந்து மறுபடியும் கிடைக்கக்கூடிய 10 ஓட்டையும் இழந்துட்டு அவங்க கூட இருக்க 10 பேரையும் வந்து நீ மிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கே முச்சந்திரன் நிற்க போகிறது தான் கன்ஃபார்ம்ன்ற பொழுது சீமான் அவர்கள் இதை புரிந்து கொண்டால், இவர் புரிஞ்சு கொள்கிற மாதிரி தெரியல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், விஜய் அவர்கள் மார்ச் சினிமாவுக்கு முடக்கு போட்டு அரசியலுக்கு வராப்பில்
இவருக்கு இங்கே வந்து திறநிதிலாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் பார்த்து கடைசியில் வக்கீல்ன்ட்டு மறுபடியும் நடிக்க போயிட்டாப்புல சீமான், தெரியுமா உங்களுக்கு? இவர் நடிக்க போயாச்சு, அவர் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வராடும் பொழுது இந்த புரிதல் உங்களுக்கு, இந்த மாறுதல் உங்களுக்கு புரிந்து கொண்டீங்கன்னாக்கா யதார்த்தம் புரியும். ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு குழுலாம் அமைக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்னன்னா, குழந்தைகளுக்கு அரசியல் என்ன தெரியும், 18 வயசு கீழே இருக்கவங்களை பற்றி ஏன் இழுக்கிறீங்க அவங்கள அரசியலில் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல. கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்றதை அண்ணாமலை பார்த்து புரிஞ்சுக்கலாம். நீ ஐபிஎஸ் படித்தவனுக்கு ஐக்கியூ நிறையா இருக்குன்னு பார்த்தாக்கா அப்படி அறவே கட்டுத்தனமாக வந்து பேசுகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் வந்து யாரோ ஆரம்பித்த கட்சிக்குள்ளே உள்ளே வந்து பூந்து உட்காரல, உங்களை மாதிரி, சீமானா மாதிரி, இல்லை திமுக மாதிரி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இவர்களெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது சொந்தமாக உழைச்ச காசில் தன் புதிதாக ஒரு கட்சி, ஒரு கோட்பாடை உருவாக்கி கிட்டத்தட்ட எத்தனை வல்லுநர்களை உள்ளே வச்சிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ நுணுக்கங்கள் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே வெங்கட்னு ஒருத்தர் அட்வொகேட் இருக்கிறாரு, புஷியானந்த் இருக்கிறாரு, இப்போ இவர் வந்திருக்கு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, ஆதவர்ஜன் இருக்கார், சிடிஆர் இருக்கிறாரு, இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறாரு. இதை தாண்டி பல வல்லுநர்களோட கலந்தாய்வு பண்ண பிறகு தான் இது போன்ற ஒரு விஷயங்களை சொல்கிறாங்கன்னும் பொழுது அப்போ ஏன்னு யோசிக்க அறிவேணாமா? குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக எவ்வளவு பாலியல் அத்துமீறல்கள் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 49லேருந்து 50 போக்சோ வழக்கு இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதம் கூட ஆகலை. 1.5 மாதத்துக்குள்ள 120 வழக்குகள் இது வரைக்கும் வந்து பாலியல் வழக்குகள் அதிகமாக போய்கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, குழந்தைகளுக்கு கல்வியறிவை கொடுப்பதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்துவது, அவர் குழந்தைகளுக்கான விளையாட்டை மேம்படுத்தக்கூடியது, அவர்களுடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய வேலை, அவர்களுக்கான தேவைக்கேற்ப அவர்களுக்கு என்ன தேவை என்று புரிஞ்சு கொண்டு செய்வதற்கு, அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா நீங்கள் வந்து போலீஸ்க்கோ குழந்தை நல வாரியத்துக்கோ கூப்பிட்டு அவங்க வரதுக்கு டைம் ஆகுதுனாக்கா இந்த கட்சிக்கு அந்த விங் சார்ந்த நபர்கள் கூப்பிடும்பொழுது உடனடியாக போய் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது, அவர்களுடைய கல்வி உதவிக்கு இது என்ன தேவைப்பட்டால் செய்வது, இது போன்ற பல விஷயங்களை செய்வதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த விஷயம். இந்த பேசிக்கான விஷயம் புரியாமல் விஜய் கட்சியில் எல்லாமே குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நீ வேணால் தூக்கி வச்சு மேலில் வச்சு பால் கொடு கரெக்டா? அதான்ப்பா கிட்டத்தட்ட இந்த சீமானும் அண்ணாமலை 2 பேருமே பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கிறுக்குத்தனமான பேச்சாக இருக்கும். சாட்டை தூக்கி அடிச்சிக்க வேண்டியது, செருப்பு போட மாட்டேன்றது எழுதி வச்சிங்க. ஆனால் காலில் கம்பி ஒரு ஏற்றிருச்சிங்கன்னா டாக்டர் வந்து சூப் போட சொல்லிட்டாருங்கன்னா அதனால் நான் போட்டுக்கங்கண்ணா இப்போ அடுத்து ஒரு ஊட்டு இருப்பாருங்க. ரொம்ப காலத்துக்குலாம் சூப் போடாமல் சுத்த மாட்டார். இது போன்ற நபர்கள்லாம் வந்து நம்ம வந்து புறம் தள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. 2026 வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் இப்போ என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், மார்ச்சுக்கு பிறகு விஜயை தவிர்த்து விட்டு ஒரு அரசியல் இருக்காது, விஜய் அவர்களை தவிர்த்து விட்டு ஒரு செய்தி இருக்காது. ஒட்டுமொத்தமாக விஜயை தொட்டுத்தான் நீங்கள் போயிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும். ஒரு தனிநபர் ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிறாருன்னா அது விஜய். ஒரு தனிநபரால் வந்து இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை 70 ஆண்டு கால ஆலமரத்தை வந்து ஆட்டி வைக்கிறதுக்கான வல்லமை இது வரைக்கும் எவனுக்காவது இருந்துச்சானா எவனுக்குமே வரலாற்றில் பார்க்கல. ஒரு தனி மனிதனாக வந்து நின்று ஒட்டுமொத்த இத்தனை கட்சிகளையும் ஒரு கலக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு, ஒட்டுமொத்த நபர்களையும் பேச வச்சிருக்காரு, ஒட்டுமொத்த நபர்களையும் கதற வச்சிருக்காருன்னும் பொழுது இப்போ விஜய் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், விஜய் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இராணுவ பலம் கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய இலக்கு 2026 விஜயை கொண்டு போய் அரியணையில் உட்கார வைக்கிறதுன்னும் பொழுது பசங்கள்கிட்ட பார்த்து உரசுங்க, நெருப்பு மாதிரி பற்றிக்கிட்டாக்கா அழிஞ்சு போயிடுவீங்க, ஜாக்கிரதையாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, ஒருத்தவங்களும் ஒரு பதவியை வந்து ஒரு குழு வந்து நியமிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல திருநங்கைகளுக்கு ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. அது வந்து 9வது இடம் தற்செயலாக ஏற்பட்டுச்சா இல்லை வேணும்னே வச்சாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தவங்க அவங்களோட பேஜ் ட்விட்டரில் ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எடுத்து ஒரு நியூஸ் ஆக்குறாங்களா? என்ன காரணத்துக்காக இதை கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க? அரசியலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆட தெரியாதவன் மேடை கொண்டன்னு சொல்லுவான். சில பேருக்கு வந்து எழுந்து நிற்கவே முடியாது, 72 பொண்டாட்டி எதுக்கடான்னு ஒரு கேள்வியெலாம் இருக்குது. அந்த மாதிரியான யதார்த்தமான வரிசையில் வருகிறது. சீரியல் நம்பர் படி 9வது நம்பரில் டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு தனியாக ஒரு அணியை உருவாக்குகிறார்கள். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு அணியை உருவாக்கவில்லை. முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாணவ பிள்ளைகளை அழைத்து பேசிய பொழுது அந்த மாணவ பிள்ளைகளோடு ஒரு திருநங்கையை உட்கார வச்சு மேடை ஏற்றி அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தவர் விஜய். 2வது, இன்றைக்கு திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே பெண்களுக்கு, அது அவர்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. அவர்கள் பெண்கள் கிடையாதுன்ற ஒரு பாணியில் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு பெண்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு கோயிலுக்கு 2 திருநங்கை போயிருக்கும் பொழுது அந்த திருநங்கையை வந்து நெஞ்சில் கை வச்சு ஆண் காவலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு திருநங்கை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க மார்பகத்திற்காக. மார்பில் கை வச்சு ஒரு ஆம்பளை தள்ளுறானாக்கா அவனுக்கான வக்கர புத்தி என்னமா இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தள்ளி அதை வந்து ஏன் தள்ளிங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு ஒரு பெண் உயர் காவல் அதிகாரி போய் சப்புன்னு அறையிறாங்க பொது வெளியில் வச்சு.
எடுத்தவொடனே அவர் அடிக்கக்கூடிய உரிமை அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? இது வரைக்கும் அந்த உயர் காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலை அரசாங்கம். பொது வழியில் இதே மாதிரி அவங்க வந்து வேறு ஒரு அரசியல்வாதி ஒரு அரைஞ்சிட முடியுமா? அரைஞ்ச இன்ன வரைக்கும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்போது திருநங்கைகள் மீது எவ்வளோ பெரிய அடக்குமுறைகள் இங்கே கட்டவிழ்த்து விடப்படுகிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க தவறுறாங்க. ரெண்டாவது விஷயம், இங்கே நவகிரகங்கள்னு சொல்கிறோம், நவரத்தினம்னு சொல்கிறோம், நவராத்திரின்னு சொல்லி கொண்டாடுறாங்க, நவதானியங்கள் இருக்குது. அந்த 9க்கான சிறப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்போது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறதுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நவ பாசானம்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த 9 அதற்கான கொடுக்கப்படக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எனக்கு தெரிந்து ஒரு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்துக்கு மேலமே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 3-4 வருஷமாகவே பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கை யாருமே 9 எங்கேயுமே கூப்பிட்றதே கிடையாது. அந்த சொல்லாடலே மறந்து போயிடுச்சு. அதை வந்து நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்கிறாங்கல்ல, ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கக்கூடிய வடிவத்தில் தான் உங்களை இந்த சமூகம் பார்க்கிறது. நீங்கள் தான் போய் பாலியல் தொழிலுக்கு நீங்கள் தான் போகிறீங்க. நீங்கள் தான் ரோட்டில் நின்று கையேந்தி நீங்கள் வந்து யாசம் கேட்குறீர்கள். உங்களை வந்து இப்படி செய்வதற்கு உங்களை இறைவன் ஊனமாக படைக்கலை. உங்களுக்கு எல்லா விதமான அறிவு, ஆற்றல், திறமை, வலிமை எல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து உங்களை நீங்களே கேவலப்படுத்தி கொண்டு உங்களை இவர் கேவலப்படுத்துகிறாரு, டார்க் காமெடியில் வந்து வர மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் படத்தில் வச்சுக்கங்கன்னு சொல்கிறீங்கனாக்கா, அப்போ கவர்மெண்ட்டை நீங்கள் எழுதி கொடுங்க, 1 2 3 இந்த 9 எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் 9 நம்பரை யூஸ் பண்ண வேண்டாம், 9 99ன்ற மாதிரி சீரியஸாக வேணாம் எழுதி கொடுப்பீங்களா? அப்போது அறிவுக்கு புறமற்ற ஒரு செயலாக செய்கிறீங்க. உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஆதரவு கரம் நீட்டும் பொழுது நீங்கள் யாருக்காகவோ நீங்கள் செயல்பட்டு உங்கள் சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை கெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க பொழுது உங்களை முதல்ல நீங்கள் இழிவாக பார்க்குறதுலேருந்து வெளியில் வரணும். உங்களுக்கான திறமை என்ன, உங்களுக்கான கண்ணியம் என்ன, உலகம் உங்களை எப்படி பார்க்கறது? இங்கே ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ஒரு கடவுளை சொல்வார்கள். யார் சொல்லுவாங்க? சிவன் அவர்களை சொல்லுவாங்க, அர்த்தநாதீஸ்வரர். அப்போது எந்த இடத்தில் உங்களை வைத்து இந்த சமூகம் பார்க்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களை எவ்வளவு மேன்மைப்பட்ட சமூகமாக நாங்கள் பார்த்தாலும் நீங்களே உங்களை வந்து இப்படி இழிவுபடுத்தக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டு பழியை கொண்டு போய் விஜய் அவர்கள் மீது போடுவது என்பது உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் இழிவிக்கக்கூடிய ஒரு மோசமான அநீதி. நீங்கள் ஒரு நபரால் ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்கள் தான் கொண்டு போகிறீங்க. இப்போ 9ன்னு சொன்னாங்களோ இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி விஷயத்தை நினைவுபடுத்தி பேசக்கூடிய வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் கலைஞர் அவர்களை பாராட்டணும். இந்த பெயரை வைத்தது, திருநங்கைன்ற பெயரை வச்சதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். மாற்றுத்திறனாளி, திருநங்கை, கைம்பெண், கிட்டத்தட்ட விதவைன்னு சொன்னாக்கா அந்த விதவைன்ற சொல்ல கூட பொட்டு இல்லை அப்படின்னும் பொழுது அப்போ கைம்பெண் அப்படின்னு சொல்லி வச்சார், 2 பொட்டுகள் வரட்டும் அப்படின்ட்டு. அப்போது சமூகத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாறுதலை ஏற்படுத்துகிறாங்க. கலைஞர் அவர்கள் பெயரளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்தார். விஜய் அவர்கள் வந்து உங்கள் வாழ்வியல் அளவில் உங்கள் மாறுதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து உங்களுக்கான பல விஷயத்தை செய்வதற்கு முனைப்பாக இருக்கும் பொழுது இது போன்ற கேவலமான செய்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் நல்லது. சார், ஸ்டாலின் பிறந்தநாளுக்காக மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு கிரிக்கெட் விழா வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதில் வந்து அவங்க பால் போடுற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேட் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. கிரிக்கெட்டுக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? கிரிக்கெட்டுக்கும் ஸ்டாலினுக்குமே முதல்ல சம்மந்தம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதில் சட்டமன்றத்தில் உதயநிதி பேசினார், எங்கள் அப்பா லெக் ஸ்பின் பவுலரு பயங்கரமாக, அவர் போட்டார்னா யாராலையும் அடிக்க முடியாது, சத்தியமாக யாரும் அடிக்க முடியாது. ஏன்னா பந்து போட்டால் கிரீஸுக்கு வெளியில் வேறு எங்கிட்ட போகுது, எப்படி போய் அடிக்க முடியும்? அதே மாதிரி தான் மேயர் பிரியா போட்டு வந்து ஒரு விளையாட்டை தொடங்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, கிரிக்கெட்டில் களம் இறங்கிய மேயர் பிரியா அவர்கள் மிகப்பெரிய மோதலுக்கு திமுக வந்து தயாராகி விட்டது, பயங்கரமாக அப்படி தமிழெலாம் வச்சு பயங்கரமாக போட்டாங்க. ஏன்டா பைத்தியகர்த்தனமா, நீங்கள் எதை தெரியுமா வச்சுருக்கணும், புழுவினிக்கான போட்டினி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சாக்கா அதில் திமுகவில் நபர்கள் வந்து பெருவாரியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புழுவினின்னு சொல்லி வச்சிங்கன்னா அப்படி ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணினாலோ அல்லது வந்து அவதூறு பரப்புவதற்காக ஒரு அணி, அவதூறு பரப்புவதில் யார் வல்லவர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் திமுகவை சேர்ந்த பல அனுதாபிகள் முக்கியமானவர்கள்லாம் அதில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இதுக்கு தான் நீங்கள் லாய்க்கே தவிர மேயர் பிரியா எதற்காக முதல்ல போய் கிரிக்கெட் விளையாடணும்? ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் அப்படின்னாக்கா ஸ்டாலினே போய் விளையாண்டா கூட பரவாயில்ல, அவரும் விளையாட போகிறது கிடையாது. நீங்கள் வந்து அதற்காக மேயரை வந்து களம் இறக்கி விட்டு ஒரு கிரிக்கெட் ஷோ நடத்துவதற்கு தான் இப்போ மேயருக்கு வேலையா? மேயர் செய்ய வேண்டிய வேலை இங்கே எவ்வளோ இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர் மழை வந்துச்சுனாக்கா ஊர் நாசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ வெயில் அடிக்கும் போதெல்லாம் விட்டுற வேண்டியது, போய் விளையாட வேண்டியது. அதுக்கப்புறம் மழை தண்ணி வந்துச்சுன்னா ஊரே நாசமாக போய் முங்கிட்டு கிடக்கும். நாங்கள் வந்து எல்லாத்தையும் கிறிஸ்டன் வந்து பேட்டி கொடுக்க வேண்டியது நம்மளுது. என்ன சொல்லுதுலாம் கால குடும்பம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். ஏன் செய்யலை? அவர் ஏன் செய்யலை?
அரசாங்கத்தோடைய காசை வச்சு நீங்கள் ஜாலியாக அனுபவிச்சுருக்கீங்களே தவிர மக்களுக்கு தேவையான சராசரியான அடிப்படையான விஷயத்தை செய்வதற்கு கூட வக்கில்லை. அப்படின்னும் பொழுது இவர்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வது? இந்த சாபக்கேடை ஒழித்து தீர வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு நபரும் விஜயை நோக்கி வந்து களத்தை வந்து அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2026க்குள்ளே 2 கோடியை தாண்டிடும் உறுப்பினர்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட அவர்கள் அடுத்து நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், எவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கும், எவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கள பணிகள் இருக்கும். கிட்டத்தட்ட மாவட்ட செயலர்கள் போட்டாச்சு. இப்போ எல்லா கிட்டத்தட்ட 28 விங்கு, மறுபடியும் அந்த விங்குக்கான பொறுப்பாளர்கள் போட்டப்பட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக தளபதி ஒரு பக்கம் அடிக்க, மக்கள் ஒரு பக்கம் அடிக்க, எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒட்டுமொத்த கட்சியிலும் அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய வேலையை தான் செய்வார்கள் பொழுது வெற்றி 2026 நிச்சயம், தோல்வி திமுகவிற்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பது சேகர்பாபு சொல்வதை போல் சொல்லி முடிச்சிடலாம். 2026 வந்து 234க்கு 34 தொகுதியும் ஜெயிப்போனார்ல, 34 தொகுதி பெற்று நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு வாழ்த்துக்கள் திமுகவுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.